கோவை தனியார் மருத்துவமனையில் ராஜா என்பவர் அடித்து கொலை செய்யப்பட்டதாக கூறப்படும் நிலையில் முதல் தகவல் அறிக்கையில் முழுமையான தகவல்கள் இல்லை என்று கூறி உறவினர்கள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் குருசாமி இணைகிறார். குருசாமி, விவரங்கள். நந்தா, கோவை KMCH மருத்துவமனையில் திருட வந்ததாக கூறி ராஜா என்பவர் அடித்துக் கொலை செய்யப்பட்டார். இந்த சம்பவம் தொடர்பாக காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். இதுவரை 8 பேர் இந்த வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக விசாரணை நடைபெற்று வரக்கூடிய நிலையில் கோவை அரசு மருத்துவமனையில் ராஜாவின் உடல் பிரேத பரிசோதனைக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. தற்போது பிரேத பரிசோதனை நிறைவடைந்திருக்கக்கூடிய நிலையில் முதல் தகவல் அறிக்கையில் போதுமான தகவல்கள் இல்லை என கூறி உறவினர்கள் திடீர் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். இதனைத் தொடர்ந்து காவல்துறையினர் அவர்களை சமரசப்படுத்தி இருக்கிறார்கள். தற்போது இறந்த ராஜாவின் மனைவி நம்முடைய இருக்கார், அவரிடம் பேசலாம். காவல்துறை தரப்புல என்ன சொன்னாங்க? முதல் தகவல் அறிக்கையில் உங்களுக்கு என்ன திருப்தி இல்லை? இல்ல, காவல்துறை எங்களுக்கு மேனேஜ்மெண்ட் KMC ஹாஸ்பிட்டல்ல மேனேஜ்மெண்ட்டை நாங்க பார்க்கணும் அப்படின்னும். அதுக்கப்புறம் DC சொன்னாரு, அங்க ஹாஸ்பிட்டல்ல நடந்த CCTV ஃபுட்டேஜ் எல்லாம் உங்களுக்கு பாடியை கொடுக்கறதுக்கு முன்னாடி உங்க கண்ணில் காட்டிட்டு தான் கொடுப்பினாங்க. இன்னும் என் கண்ணில் காட்டல, அந்த ஃபுட்டேஜையும் காட்டல, அப்புறம் அந்த மேனேஜ்மெண்ட்டையும் என் கண்ணில் பார்க்கல. அதுதான் எனக்கு இப்போ பெரிய ஆதங்கமா இருக்கு. உயிரும் போய் என் புள்ள நானும் எல்லாருமே இன்னைக்கு அனாதையே தவிச்சிட்டு இருக்கோம். எங்களுக்கு அந்த CCTV ஃபுட்டேஜ் நாங்கள் பார்க்கணும். எங்களுக்கு காவல்துறை அதுக்கு உதவி பண்ணணும். என் புருஷனை எப்படியெல்லாம் தாக்கியிருக்காங்கன்னு அந்த CCTV ஃபுட்டேஜை நான் பார்த்தே ஆகணும். கணவர் மட்டும்தான் இருந்தாலும் கூட வேற யார் இருந்தாங்க? என் கணவர் கூட இன்னொருத்தர் இருந்தாருன்னு சொல்லி போலீஸ்ன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்த 3 பேரு அந்த போட்டோல காட்டினாங்க. அவங்கெல்லாம் வரல. என் புருஷனை தூக்கி கொடுத்தாச்சு. அவன் உயிரோட இருக்கானா இல்லையா இல்ல அவன் என்ன ஆனாங்கிறது எங்களுக்கு தெரியல. உடல் வாங்கிக்கிறீங்களா? என்ன முடிவு எடுத்துறீங்க? உடலை வாங்கறதுக்கு முன்னாடி நான் CCTV ஃபுட்டேஜை மட்டும் பார்க்கணும். நேத்து கூட DC சொன்னாரு, அவர் மேல நம்பிக்கை வச்சுதான் நான் இந்த அளவுக்கு வந்தேன். அவர் CCTV ஃபுட்டேஜ் உங்களுக்கு கம்பல்சரி நான் காட்டுறேன், அதுக்கப்புறம் நீங்க பாடியை வாங்கிக்கோங்க. அதனால நாங்க அந்த ஃபுட்டேஜை பார்க்கணும். அதுதான் என்னோட கோரிக்கை இப்போதைக்கு. இதை பண்ணிட்டா நாங்க பாடியை வாங்கிடுவோம். இறுதியாக நடந்த அந்த CCTV காட்சிகளை தாங்கள் நேரடியாக பார்க்க வேண்டும் எனவும் அதுவரை உடலை வாங்கப் போவதில்லை எனவும் தெரிவித்திருக்கின்றனர். CCTV காட்சிகளை பார்த்த பின்னர் உடலை பெற்றுக் கொள்வதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். அதே வேளையில் ராஜாவுடன் மற்றும் ஒரு நபர் இருந்திருப்பது விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. அந்த நபர் யார், அவரும் தாக்கப்பட்டாரா, அவர் எங்கிருக்கிறார் என்பது குறித்த விசாரணையும் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் அந்த நபர் தற்பொழுது தலைமுறையாக இருக்கக்கூடிய நிலையில் அந்த நபரையும் தேடக்கூடிய பணியில் போலீசார் ஈடுபட்டிருக்கிறார்கள். இதனிடையே முதல் கட்டமாக அந்த மருத்துவமனையுடைய துணைத் தலைவர் நாராயணன் உட்பட 8 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக இந்த வழக்கில் இது தொடர்புடைய மேலும் பலரை காவல்துறையினர் தேடி வருவதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நன்றி குருசாமி, விரிவான விவரங்களுக்கு.